தண்டையணி வெண்டயம் கிங்கிணி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நன் சந்தமுடனைந்து நின்றன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையில் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் சந்தியாவோ உண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி எழ வெங்களம் கொண்ட போது பொன்கிரிய நஞ்சி வந்தெங்கினும் வளர்ந்து நின் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொங்கை குரமங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையினுடைய இந்த வியாழவட்ட வார கருத்தரங்க நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற என்னை ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கிற எந்தையார் என்னுடைய வழிகாட்டி ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஒரு என்னுடைய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்பா குறிஞ்சிவேந்தன் ஐயா அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கிற அத்துணை பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு என்னுடைய தலைப்பு கோகா சுப்பிரமணிய முதலியாரின் பெரிய புராண உரை பதிப்பு வரலாறு எனும் பொருண்மையில் இன்னைக்கு என்னுடைய ஆய்வளிக்கு வழங்க இருக்கிறேன். நல்வாய்ப்பு இது. பெரிய புராணம் அப்படிங்கிறது சாதாரணமான நூல் இல்லை. 12ஆம் நூற்றாண்டில் பொது ஆண்டு 1112 2ஆம் குலோத்துங்கனுடைய காலகட்டம் அனபாய சோழனுடைய அவைக்களத்திலே உத்தம சோழ பல்லவராயன் எனும் பட்டத்தை பெற்ற சேக்கிழாரால் எழுதப்பட்ட ஒரு மாபெரும் காவியம்தான் இந்த பெரிய புராணம். பெரிய புராணம் 63 நாயன்மார்களையும் தனியடியார்கள் 63 தொகையடியார்கள் 9 வரையும் சேர்த்து 72 பேரை வரலாற்றை கதையாக சொல்லக்கூடிய ஒரு காப்பியம் என்று சொன்னால் அது மிக இல்லை. கிட்டத்தட்ட 4286 பாடல்கள், 2 காண்டங்கள், 13 சருக்கங்களாக வகுத்து அதனை கட்டமைத்திருக்கிறார் நம்முடைய சேக்கிழார். 19ஆம் நூற்றாண்டு சுவடிகளில் இருந்து நூல்கள் அச்சுக்கு வருகின்ற ஒரு காலகட்டம். அந்த 19ஆம் நூற்றாண்டில் ஒரு அறிஞர் குழாம் இணைந்து செயல்பட தொடங்கின. ஓலைச்சுவடிகளில் இருந்த அந்த இலக்கிய இலக்கண நூல்களை அச்சிட வேண்டும் என்கின்ற முனைப்போடு அந்த ஆய்வாளர்கள் செயல்பட்டார்கள். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்முடைய திருத்தணிகை கந்தப்பையரினுடைய அருமை நண்பர் சிவகங்கை மாவட்டம் மழவராயனேந்தல் எனும் ஊரை சார்ந்த மழவை மகாலிங்க ஐயர், அந்த மழவை மகாலிங்க ஐயர் தான் முதலில் தொல்காப்பியம் என்கின்ற ஒரு நூலையும் பதிப்பிக்கிறார். பொது ஆண்டு 1847. அதே ஆண்டில்தான் பெரிய புராணத்தையும் பதிப்பிக்கிறார். அப்போ பெரிய புராணத்தினுடைய முதல் பதிப்பாசிரியராக 900 பாடல்களுக்கு உரை வகுத்தவராக நம்முடைய இந்த மழவை மகாலிங்க ஐயர் விளங்குகிறார். இதனை யார் குறிப்பிடுறா அப்படின்னா, சென்னை கிறித்துவ கல்லூரியினுடைய தமிழ் பண்டிதராக இருந்த வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார் மழவை மகாலிங்கையர் இலக்கணம், மழவை மகாலிங்கையர் தமிழ் கிராமர் என்கின்ற நூலின் முகவுரையில் 16வது பதிப்பில் அதை குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த பெரிய புராண உரையாக்கம், பெரிய புராண பதிப்பு என்பது பதிப்பு முயற்சி எப்பொழுது தொடங்குகிறது, ஒரு உருவாக்கம் எப்பொழுது தொடங்குது அப்படின்னா பொது ஆண்டு 1845 தொடங்குகிறது என்று பெரிய புராண பதிப்பு வரலாறு பக்கம் 14 முனைவர் அரங்க சுப்பையா அவர்கள் பதிவு செய்து வைக்கிறார். அதனை நாம் பார்க்க முடிகிறது. இது மழவை மகாலிங்கையர் 1847 பதிவு செய்யப்பட்டது அல்ல, 1843 பதிப்பிக்கப்பட்டது அப்படின்னு பெரிய புராண விசேட ஆராய்ச்சி குறிப்புரை முன்னுரையில் திருவி கல்யாண சுந்தரனார் பதிவு செய்து வைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே பொருண்மையாக ஆய்வு எல்லைக்கு எடுத்து கொள்ளப்பட்ட கோகா சுப்பிரமணிய முதலியார், கோகா சுப்பிரமணிய முதலியாரினுடைய பிறப்பு சிவகவிமணி கோவை கந்தசாமி முதலியார் சுப்பிரமணியன்
அவரை ஆங்கிலத்தில் சிகேஎஸ் என்று குறிப்பிடுவார்கள். 1878 பிறந்தவர். கோவை கந்தசாமி முதலியார். கந்தசாமி முதலியார் மிகப்பெரிய பண்டிதராகவும் வழக்கறிஞராகவும் இருந்தவர். அவருக்கும் வடிவாம்பாள் என்கின்ற அம்மையாருக்கும் இரண்டாவது ஆண்மகனாக பிறந்தவர் நம்முடைய கோகா சுப்பிரமணியனார் அவர்கள். வழக்கறிஞராக பணியாற்றினார். 30க்கு மேற்பட்ட சித்தாந்த இலக்கிய இலக்கண நூல்களை படைத்திருக்கிறார் என்பதை அவருடைய பிறப்பின் அறிமுகமாக நாம் பார்க்கலாம். கோகாசுவினுடைய பெரிய புராண ஆய்வும் உரையாக்க முயற்சிகளும். கோகா சுப்பிரமணிய முதலியார் பொது ஆண்டு 1930 அந்த காலகட்டத்தில் சென்னை பல்கலைக்கழக ஆலோசனை சபையில் ஒரு அங்கத்தினராக அவர் இருந்திருக்கிறார். அந்த அங்கத்தினர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில் நடைபெற்ற அந்த விழாவில் 3 பேருரை ஆற்றியிருக்கிறார். அந்த கல்வியாண்டில் அந்த 3 பேருரைகளும் எதனை பற்றியதாக இருந்தது அப்படின்னா, சேக்கிழாரை பற்றியும் சேக்கிழாரினுடைய பெரிய புராணம் பற்றியும் அமைக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த உரையினுடைய நீட்சியாக அவர் சேக்கிழார் என்று ஒரு 250 பக்கங்கள் கொண்ட ஒரு நூலை கொண்டு வருகிறார். அந்த நூல் இன்றைக்கு பல்வேறு ஆய்வாளர்களால் போற்றக்கூடிய ஒரு வகையில் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய டாக்டர் மா ராசமாணிக்கனார் பெரிய புராண ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலில் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மன்னர் காலங்களை எல்லாம் கல்வெட்டு செப்பேடு போன்ற ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அதனை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இவரும் கள ஆய்வு செய்து எழுதப்பட்ட ஒரு நூல் சேக்கிழார் என்கின்ற நூல். அந்த நூல்தான் இந்த கோகா சுப்பிரமணிய முதலியாருக்கு பெரிய புராண ஆய்வில் ஒரு நல்ல ஒரு தேற்றத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பெரிய புராண உரையாக்கம். கோகா சுப்பிரமணிய முதலியார் 1894 பண்டிதர் ஸ்ரீமத் திருச்சிற்றம்பலம் பிள்ளை அவர்களிடம் 12 ஆண்டுகள் பெரிய புராணம் கற்றிருக்கிறார். அந்த பெரிய புராணத்தை எழுத்தெண்ணி படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை 12 வருடம் அவர் பெற்றிருந்த காரணத்தால் பெரிய புராணத்தின் மீது அவருக்கு ஒரு ஈடுபாடு வர ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 1894 906 வரை 12 ஆண்டுகள் பெரிய புராணத்தை அவர் எழுத்தெண்ணி படித்தார் என்பது வரலாறு. பொது ஆண்டு 1930 அது பச்சையப்பன் கல்லூரியில் நடைபெற்றதாக இருந்தாலும் கூட சென்னை சர்வகலா சங்கத்தினர் அந்த விழாவை நடத்தினார்கள். ஜனவரி 31 முதல் பிப்ரவரி 3 வரை பச்சையப்பன் கல்லூரியில் நடைபெற்ற அந்த விழாதான் இன்றைக்கு பேருரை உருவாக காரணமாக கோகா சுப்பிரமணிய முதலியாருக்கு அமைந்திருக்கிறது. இந்த நூலை உருவாக்குவதற்கு நன்கொடையாக பலர் உதவி இருக்கிறார்கள். அதில் முதல்ல சென்னை சர்வகலா சங்கத்தினர் இந்த உரையை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும், ஏன்னா அவருடைய உரை அந்த அளவுக்கு இருந்தது, அந்த உரையை நீங்கள் தான் உருவாக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 1000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்து அவரை தேற்றி இருக்கிறார்கள். அடுத்தது சென்னை அரசாங்க விவசாய கல்லூரி தலைவரும் ராவ் பகதூர் சாதுலிங்க முதலியார். அவர் யார் அப்படின்னா, நம்முடைய கோவை கந்தசாமி மகனார் சுப்பிரமணிய முதலியாரினுடைய நண்பர். அவர் 500 ரூபாயும், கோயமுத்தூர் ஜில்லா தேவஸ்தான சபையினர் 250 ரூபாயும் வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அடுத்தது இந்த பெரிய புராணத்தை அவர் பெரும் உரை நூல்களாக முதல்ல வெளியிடலைங்க. அவர் எப்படி வெளியிட்டார் அப்படின்னா, சஞ்சிகைகளாக இதழாக வெளியிடுகிறார். இப்போ தில்லைவாழந்தனர் சருக்கம், அந்த சருக்கத்தை எழுதி முடிச்சிட்டார் அப்படின்னா அதை ஒரு இதழாக வெளியிட்டார். அப்போ பெரிய புராணம் பற்றிய உரை நயங்களை சஞ்சிகைகளின் வழியாக தொடர்ந்து கோகா சுப்பிரமணியனார் வெளியிட்டுள்ளார். இவை உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டு சஞ்சிகைகளிலும் வெளிவந்துள்ளன. ஒரு குறிப்பிடத்தக்க அந்த காலத்தில் 1930 காலகட்டங்களில் குறிப்பிடத்தக்க உள்நாட்டு வெளிநாட்டு இதழ்களில் சஞ்சிகைகளில் வெளியானது. அதில் குறிப்பிடத்தகுந்த இதழ்களாக சித்தாந்தம், ஞான சித்தி, செந்தமிழ் செல்வி, இந்து சாதனம் போன்ற இதழில் தொடர்ந்து அவர்களுடைய உரைகள் சஞ்சிகைகளாக வெளிவந்து கொண்டிருந்தன என்பது நமக்கு தெரியும். ஏன்னா இந்த சித்தாந்தம் இதழை வெளியிட்டவங்க யார் அப்படின்னா, இலங்கையில் இருக்கிற சைவ சித்தாந்த மகா சமாஜம், சமாஜ வெளியீடு. அவங்களும்
இந்த இந்து சாதனம் அப்படிங்கிற அந்த பத்திரிகையை இலங்கையினுடைய சைவ பரிபாலன சபை, இந்த சைவ பரிபாலன சபை யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர், யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலரால் உருவாக்கப்பட்டு அந்த அமைப்பின் மூலமாக வெளியிடுகிற ஒரு இதழ். அந்த இதழிலும் தொடர்ந்து வந்தது கழக வெளியீடாக வந்த செந்தமிழ் செல்வி. சாதாரணமாக செந்தமிழ் செல்வி, தமிழ் பொழில், செந்தமிழ் போன்ற இதழ்கள் எல்லாம் ஆராய்ச்சி அறிஞர்களாக போற்றப்படுகின்ற மு ராகவையங்கார், ரா ராகவையங்கார், நாமு வெங்கடசாமி நாட்டார் போன்ற பெரும் பெரும் பாவலர்களினுடைய அந்த உரைகள் ஆராய்ச்சி கட்டுரைகளாக வெளிவந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் புதியதாக கோகா சுப்பிரமணிய முதலியாரினுடைய இந்த பெரிய புராண உரையும் அதிலே தொடர்ந்து வருவதை பார்த்து ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் வியந்து போய் அதை படிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ சித்தாந்தம் இதழில் கோகாசுவின் பெரிய புராண உரை வெளியான ஒரு சூழல். எப்படி வெளியாகுது அப்படின்னா, பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணம் என்ற தலைப்பில் கோகாசு சுப்பிரமணியனாரின் உரை வெளியானது. இவ்வுரையினிடையே திருமுறை ஆராய்ச்சியில் தலை சிறந்து விளங்கிய கயப்பாக்கம் சதாசிவம் செட்டியாரினுடைய கையெழுத்து பிரதிபேதங்களை ஆராய்ந்து எழுதிய குறிப்புரைகளும் உள்ளன என்று நம்முடைய வசந்தகுமார் அவர்கள், யார்னா கற்பகம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் டாக்டர் தா வசந்தகுமார் அவர்களினுடைய அந்த பெரிய புராண பதிப்பு மறுபதிப்பு 2017 வெளிவந்தது. அதில் அவருடைய பதிப்புரையில் இந்த குறிப்பினை கொடுத்திருக்கிறார். அடுத்தது ஞான சித்தி என்ற இதழில் எப்படி வெளியானுச்சு அப்படின்னா 1950களில் எல்லாராலும் பேசப்பட்ட இலங்கையிலிருந்து வெளியான தமிழ் சஞ்சிகைகளுள் ஞான சித்தியும் ஒன்று. 1953 வருடம் அக்டோபர் 1 வெளியான அந்த சஞ்சிகையில் பெரிய புராணம் மூலம் உரையும் என்ற தலைப்பில் கோகா சுப்பிரமணியனாரினுடைய பெரிய புராண உரையாகப்பட்டது வெளியே வருது. அதனுடைய உரை சிறப்பை பின்வருமாறு எப்படி கூறுறாங்க அப்படின்னா, நேற்றிசை கல்விமான்கள் வரம்பு கடந்து பழைய வைதீக சைவ கொள்கைக்கு மாறாக இந்நாளில் எழுதி வரும் வியாசங்களை படித்து மனநிலை தடுமாறி வரும் இக்கால மக்களுக்கு இவ்வுரை பெரிதும் பயன்படும் என்று நினைக்கிறோம்னு அந்த இதழாசிரியர் தலையங்கத்தில் எழுதுகின்ற செய்தியை நாம் பார்க்க முடியுது. முதற் சஞ்சிகை எதிர்பார்த்த அளவுக்கு மேலாக பல அரிய பெரிய உண்மை குறிப்புகளை கொண்டிருத்தல செந்தமிழ் செல்வி குறிப்பிடுது. அடுத்தது, முதற் சஞ்சிகை எதிர்பார்த்த அளவுக்கு மேலாக பல அரிய பெரிய உண்மை குறிப்புகளையும் கொண்டிருத்தலனாலேயே இவ்வுரை மிற்றிதுகாரும் வெளிவந்த உரைகள் பலவற்றிலும் மேம்பட்டதாய் விளங்கும் என துணிந்து கூறலாம். சிறந்த இவ்வுரை வெளிவருவதற்கு பலவற்றாலும் துணை புரியும் கோவை தமிழ்ச்சங்கத்தார் திருப்பணி பெரிதும் பாராட்டுக்குறித்தாம் என்று செந்தமிழ் செல்வி இதழினுடைய ஆசிரியர் அந்த இதழினுடைய தலையங்கத்தில் எழுதுறதை நாம் பார்க்கலாம். ஏன் இவங்க தலையங்கத்தை எழுதணும் அப்படின்னா, ஒரு படைப்பு சிறந்த படைப்பாக இருந்தால் அந்த படைப்பை தலையங்கத்தில் எழுதுகின்ற ஒரு மரபுடையவர்களாக இந்த இதழாசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஊவேசா அதனை எண்சரிதத்திலும் குறிப்பிட்டிருக்கிறார். பின்னாடி ஊவேசாவே பல மதிப்புரைகளையும் இதில் வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்து சாதனம் அப்படிங்கிற இதழில் பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணம் என்ற தலைப்பில் இந்து சாதனம் இதழில் வெளியாகி உள்ளது. அதனுடைய கருத்து, இத்தகைய புராணத்தை தக்க முறையில் படிப்போர் மனதில் பதியும் வண்ணம் உரை எழுதிய இவ்வாசிரியருக்கு சைவ மக்களாகிய நாம் எல்லோரும் பெரிதும் கடப்பாடு உடையே மாவேம். பொற்பூவுக்கு நாற்றம் உடைத்தன்னவாய் நல்ல காகிதத்தில் அழகாக கண்ணை கவரும் பான்மைதாய் அச்சிடப் பெற்றிருக்கிறது என்ற ஒரு செய்தியை நம்முடைய இந்து சாதனம் இதழின் வாயிலாக அறிய முடியுது. அடுத்ததாக, கோகாவின் பெரிய புராண பேருரைக்கு அறிஞர்களினுடைய மதிப்புரைகள். அந்த அறிஞர்களினுடைய மதிப்புரையை படித்து பார்த்தாலே ஒரு வியப்பாக இருக்கும். நம்முடைய கோகா சுப்பிரமணியனாரினுடைய இந்த பெரிய புராணம் குறித்து ஊவே சாமிநாதம் என்கின்ற ஒரு நூலை நம்முடைய முனைவர் பா சரவணன் பதிப்பிச்சிருக்கிறார். அதில் விரிவாக ஊவேசா குறிப்பிட்ட செய்தியை குறிப்பிட்டிருக்காரு. அது கட்டுரையில் தெளிவாக நான் கொடுத்திருக்கிறேன். ஊவே சாமிநாதர் சொல்கிறார், சொற்பொருட்சுவை மலிந்த நூலாகிய பெரிய புராணத்தை பலர் பல வருஷங்களாக ஆராய்ந்து குறிப்புரையும் விரிவுரையும் எழுதி பகுதிகளாகவும் முழு புத்தகமாகவும் வெளியிட்டிருக்கின்றனர்.
கோயம்புத்தூர் வழக்கறிஞராக உள்ள மகாஸ்ரீ சி.கே. சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் விரிவான உரையுடன் வெளியிட்டு வரும் பெரியபுராண சஞ்சிகைகள் சிலவற்றை படித்து பார்த்தேன். இவ்வுரை முதலியார் அவர்களுடைய ஆராய்ச்சி திறனையும் கல்வியாற்றலையும் நன்றாக விளக்குகின்றது அப்படின்னு நம்முடைய தக்ஷணாத்திய கலாநிதி மகோபாத்தியாய உவே சாமிநாத ஐயர் குறிப்பிடுவது இங்கு சிறப்புடையது. அடுத்தது, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராசிரியர் பண்டிதமணி மு. கதிரேசன் செட்டியார் அவர் என்ன பதிவு செய்கிறார் அப்படின்னா, அவர் தன்னுடைய நூலிலும் பதிவு செய்திருக்கிறார், பதிப்புரையிலும் நம்முடைய டாக்டர் மா. வசந்தகுமார் அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறார். சைவ சமய சரித தலைநூல் பெரிய புராணமாகும். அதற்கு உரை காணும் தகுதி பல வகையிலும் தங்களுக்கு உள்ளது என்பதை இத்தமிழ்நாடு நன்கு அறியும். சஞ்சிகையின் பதிப்பு அழகு கண்ணை கவர்கின்றது. இங்ஙனம் உள்ளுரை பொருளும் புற அமைப்பும் ஒருங்கு சிறந்து விளங்கும் தங்கள் உரை வெளியீடு தமிழ் நிலத்தார்க்கு இவ்வமயம் இன்றியமையாததாகும் அப்படின்னு கதிரேசன் செட்டியார் தன்னுடைய கடிதத்தின் மூலமாக உவேசாவுக்கு எழுதி அனுப்பியிருக்கிற செய்தியையும் நாம் பார்க்கிறோம். அடுத்தது, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி துறையினுடைய பேராசிரியராக இருந்த நாவலர் நாமு வெங்கடசாமி நாட்டார் அவர் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். இங்ஙனம் பொருள் நுட்பங்களை இன்னும் சுவைத்தலினேலாயினும் வெளியீட்டிற் காணப்படும் பல வகை சிறப்புகளையும் அவற்றுக்கான தங்கள் அருமுயற்சிகளையும் அறிந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். வெளியீட்டில் வந்து கொண்டிருக்கும் படங்கள் சரித்திரங்களினுடைய உண்மைத்தன்மையை விளக்கி யாவர்க்கும் புதிய உணர்ச்சியை எழுப்புவனவாம் என்று துணிகிறேன் என நாவு வெங்கடசாமி நாட்டார் போன்ற அறிஞர்களினுடைய மதிப்புரை குறிப்பிடத்தக்கதாக இந்த உரைக்கு வலு சேர்ப்பதாக அமைந்திருக்கிறது. அடுத்து, இந்த பெரிய புராண பேருரைக்கு துணை நிற்கின்ற பிரதிகளை பார்த்தோம் அப்படின்னா, கயப்பாக்கம் சதாசிவம் செட்டியார். இந்த கயப்பாக்கம் சதாசிவம் செட்டியார் யார் அப்படின்னா, திருத்தணிகை கந்தப்பையரினுடைய மாணவர்கள் மகன்கள் சரவண பெருமாளையர் விசாக பெருமாளையர். அந்த இருவரினுடைய மாணவனாகவும் இருந்தவர் நம்முடைய கயப்பாக்கம் சதாசிவம் செட்டியார் அவர்கள். அவர் பெரிய புராணத்தை ஆழங்கால் பட்டு பிரதிபேதங்களுக்கு உட்பட்டு எழுத்தெண்ணி வாசித்து பழக்கப்பட்டவர். பெரிய புராண கடல் என்று கூட அவரை சொல்லலாம். அவரினுடைய கையெழுத்து உரை குறிப்பு. அதுக்கடுத்தது, கோயம்புத்தூரினுடைய முதல் சேர்மேனாக இருந்தவர் நம்முடைய C.M. ராமநாதன் செட்டியார். அந்த ராமநாதன் செட்டியார் அவர்களினுடைய பெரிய புராண கையெழுத்து உரை குறிப்பும் இந்த பேருரைக்கு மிகுந்த பயனை அளித்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, உரை பிரதிகளாக மழவை மகாலிங்கையனுடைய பொழிப்புரை, ஆறுமுகத் தம்பிரான் சுவாமிகளினுடைய உரை 4 தொகுதி இப்போ சிவாலயம் வெளியிட்டிருக்கிறாங்க, அந்த முழுமையும். அப்புறம் சுப்பராய நாயக்கர், சென்னை கிறித்துவ கல்லூரி அப்படிங்கிறது பெரும் அறிஞர்களை கொடுத்த ஒரு கல்லூரி என்று சொல்லலாம். சுப்பராய நாயக்கர், ஆமாம், அந்த சுப்பராய நாயக்கர் எந்த கல்லூரியை சேர்ந்தவர்னா சென்னை கிறித்துவ கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றியவர். அவரினுடைய அந்த உரை அதனுடைய முழுமையும் ஸ்ரீமத் காஞ்சி ஆளாள சுந்தரம் பிள்ளையினுடைய முதல் 3 சருக்கங்கள் அவர் முழுமையாக பதிப்பிச்சிருக்கிறாரு. அந்த முதல் 3 சருக்கங்களும் இந்த உரைக்கு வலு சேர்ப்பனவாக இருக்கு. அடுத்தது, மூலப்பிரதிகள். வித்துவான் காஞ்சி சபாபதி முதலியார். காஞ்சி சபாபதி முதலியார் 2 பேர் இருக்கிறாங்க. அதில் காஞ்சி சபாபதி முதலியார் தான் நம்ம அருணை கலம்பகம் போன்ற நூல்கள், அருணாசல புராணம் போன்ற நூல்கள் எல்லாம் பதிப்பிச்சவங்க. அவங்களுடைய அந்த முதற் பதிப்பு சித்தார்த்தி வருடத்தில் வெளியான 1859 வெளியான முதல் பதிப்பு, 1870 வெளியான 2ஆம் பதிப்பு சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை பதிப்பு. இந்த சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை யாரு அப்படின்னா நம்முடைய வள்ளலார் கூட பெரிய புராணத்தை பதிப்பித்திருக்கிறார் என்கின்ற ஒரு உண்மை வரலாற்றை வேறு யாரும் சொல்லவில்லை, நம்முடைய உவேசா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அப்போ சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளையினுடைய பதிப்பு 1879. அடுத்தது, ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவர்களினுடைய பதிப்பு முதற் காண்டம் 1884. வித்யானு பாலன அச்சுக்கூடம், இலங்கையில் இருக்கிற அச்சுக்கூடத்தின் வழியாக அவர் அதை பதிப்பிச்சிருக்கிறார். அடுத்தது, ஏட்டு பிரதிகள், பழைய ஏட்டு பிரதிகள் கிடைச்சது.
திருவாவடுதி ஆதீனத்திலிருந்து 2 பிரதிகளும், தருமபுர ஆதீனத்திலிருந்து 1 பிரதியும், சிதம்பரம் உலகமூர்த்தி தேசிகர் மடத்திலிருந்து 1 பிரதியும், TK சிதம்பரநாத முதலியார் தந்த நெல்லை பிரதி 1ம், சாத்தூர் திரு TS கந்தசாமி முதலியார் தந்த பிரதி 1ம். அடுத்தது அவரே பதிவு செய்கிறாரு, எனது வீட்டில் இருந்த மிகச் சிதைந்த தனி ஏடுகள் மற்றும் பிரதிகள் 5. ஏன்னா அவங்க அப்பா மிகச்சிறந்த ஒரு புலமையாளர், கோவை தமிழ்ச்சங்கத்தினுடைய முதல் தலைவரும் கந்தசாமி முதலியார் அவர்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த பிரதிகள் எல்லாம் தான் பெரிய புராண மூலத்திற்கு வலு சேர்ப்பனவாக இருந்தது அப்படிங்கிறது நாம் சொல்லலாம். அடுத்தது கோகா சுப்பிரமணிய முதலியாரினுடைய பெரிய புராண பதிப்பு வரலாறு. இவையெல்லாம் அந்த முன்னோட்டங்கள் தான். இப்பொழுதுதான் நம்முடைய ஆய்வினுடைய பொருண்மை என்பது தொடங்குகிறது. அப்போ பதிப்பு வரலாறு, ஒரு நூலை ஏன் பதிப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ள எழும். அந்த நூலில் இருக்கிற தன்மைக்காக மட்டும் அல்ல, அது காலம் கடந்து நிற்கும் என்கின்ற செழுமைக்காகவும் தான் அந்த நூல் பதிவு செய்யப்படும். அதனால் பெரிய புராண பதிப்பு எப்போ தொடங்குது அப்படின்னா 1847 சுதந்திரம் கிடைப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரிய புராணமும் தொல்காப்பியமும் ஒருங்கே பதிப்பிக்கப்படுது. அடுத்தது இவருடைய பெரிய புராண பதிப்பு, பெரிய புராணம் 1847ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை பல பதிப்புகள் பெரிய புராணத்திற்கு வந்திருந்தாலும் கோகா சுப்பிரமணிய முதலியாரினுடைய அந்த பதிப்பிற்கு இதுவரையிலும் யாரும் அதை போன்ற ஒரு உரையும் எழுதவில்லை, பதிப்பையும் கொண்டு வரவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு முதல் பதிப்பு 1937 சேக்கிழார் சுவாமிகள் என்னும் அருண்மொழி தேவர் அருளிய பெரிய புராணம் எனும் திருத்தொண்டர் புராணம் படங்களுடன் அப்படின்னு முதற்பகுதி வெளியாகுது. எங்கிருந்து வெளியாகுது அப்படின்னா சேக்கிழார் நிலையம், கோவை தமிழ்ச்சங்கம், இங்கிருந்து தான் முதல் பதிப்பு வெளியாகுது. திருமலை சருக்கமும் தில்லைவாழந்தனர் சருக்கமும் வெளியாகுது. 2வது பகுதி முதல் பதிப்பாக 1940ஆம் ஆண்டு வெளியாகுது. இது இலைமொழிந்த சருக்கமும் மும்மையால் உலகாண்ட சருக்கம் வாயிலாக வெளியாகிறது. 3ஆம் பதிப்பில் 2 தொகுதி, 3வது பதிப்பு தொகுதி 1 தொகுதி 2. ஏன்னா அபிதான சிந்தாமணியை ஒருங்கே சேர்த்து வைத்தது போல 2 புத்தகங்க, அது பெரிய புத்தகம். அதில் முதல் தொகுதி 1943லும் 2ஆம் தொகுதி 1946லும் வெளிவருகிறது. அது எந்த திருநின்ற சருக்கம், அந்த திருநின்ற சருக்கம் பகுதி 1 பகுதி 2 அப்படின்னு வெளியாகுது. அடுத்ததாக 4வது பதிப்பாக 4வது தொகுதி 1949, அது வம்பரா வரிவண்டு சருக்கம் பகுதி 1 தொடங்குது. 5வது தொகுப்பு 1950 வெளியாகுது, அது வம்பரா வரிவண்டு சருக்கம் பகுதி 2. 6வது தொகுதி 1953, அதுவும் வண்ணப்படங்களோடு வெளியாகிறது, அதுவும் வம்பரா வண்டு சருக்கம் தொகுதி 3. 7வது தொகுப்பு சேக்கிழாரினுடைய வார்கொண்ட வனமுலையால் சருக்கம் தொடங்கி வெள்ளானை சருக்கம் வரை 7 பகுதிகளாக கிட்டத்தட்ட 12,577 பக்கங்களை கொண்டது இந்த 7 தொகுப்புகளும். அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட தன்னுடைய ஆயுளினுடைய பாதி நாளை, ஒரு 43 ஆண்டுகள் இதற்காகவே அவர் உழைத்திருக்கிறார். தொடங்கினது என்னமோ 1937 தான், ஆனால் 1930 பேசினார். அதுக்கு முன்னாடி இருந்தே அவர் இதற்காக உழைத்திருக்கிறார். அந்த உழைப்பினுடைய வெளிப்பாடாகத்தான் இவ்வளவு பெரிய உரையினுடைய விரிவு நமக்கு பதிப்பாக கிடைச்சிருக்குது. இன்றைக்கு தமிழியல் ஆய்வு சூழலில் பல்வேறு வகையாக ஆய்வுகள் வந்திருக்கு. பெரிய புராணம் ஓர் ஆய்வும் நம்ம பல்கலைக்கழகத்தினுடைய தத்துவத்துறை பேராசிரியராக இருந்த ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதனை அடுத்தது பெரிய புராண ஆராய்ச்சின்னு சென்னை பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை பேராசிரியர் மா ராசமாணிக்கனார் கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாத அமைப்பியல் நோக்கில் பெரிய புராணம், அதுக்கு அடுத்தது ஒப்பியல் நோக்கில் பெரிய புராணமும் என்று பல வகையான புராணங்கள் இன்றைக்கு பெரிய புராணத்தை வைத்து ஆய்வுகள் வந்திருக்கின்றன. அத்துணை ஆய்வுகளுக்கும் ஒரு மூலாதாரமாக இந்த உரை பதிப்பு இருந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஏன் என்று சொன்னால் இந்த பெரிய புராண உரை பதிப்பாகப்பட்டது சாதாரணமாக பதிவிக்கப்படலை. அடிக்குறிப்புகள், அந்த அடிக்குறிப்புகளில்
முன்ன கொண்டு கூட்டி நச்சினார்க்கினியர் தொல்காப்பியருடைய உரையை கொண்டு கூட்டி பொருள் புரிந்து கொள்வதைப் போல எல்லா வகையான இலக்கணங்களையும் அந்தந்த இடங்களிலேயே தனித்தனியாக பதிவு செய்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கலாம். முதல்ல இருக்கிற உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படிங்கிற அந்த முதல் பாட்டு, அந்த முதல் பாட்டுக்கு கிட்டத்தட்ட 7 பக்கத்துக்கு உரை இருக்குது. அப்படின்னா எவ்வளவு பெரிய பேருரையாக இருக்கும். இதற்கு முன்னால் மழவை மகாலிங்கேயர் சொன்னது அவர் எப்படியெல்லாம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க, அப்போ முன்னாளில் இருந்த உரையாசிரியர்கள் எப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அதையும் மேற்கோள் காட்டி, அடுத்தது இவர் ஒரு 5 பக்கத்திற்கு பொருள்களை எல்லாவற்றையும் வரிசைப்படுத்தி அந்த அடிக்குறிப்புகள், அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற இலக்கண விளக்கம், புராணங்களுக்கு ஒவ்வொன்றாக செய்யப்பட்டிருக்கிற அந்த ஆராய்ச்சி குறிப்புகள் எல்லாவற்றையும் படங்களோடு தெளிவாக பதிவு செய்திருக்கிற ஒரு நிலையை பார்க்க முடியுது. நிறைவாக பெரிய புராணத்தில் உள்ள நாயன்மார்களின் வரலாறு, புராணங்களில் சூசகமாக சொல்லப்பட்ட செய்திகள், இலக்கண விளக்கம், சுட்டியுரைத்தல் ஆகியவை இவ்வுரையில் விரித்துரைக்கப்பட்டுள்ளது. பெரிய புராணத்தில் ஆய்வு செய்தவர்களுக்கும் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் செய்ய உள்ளவர்களுக்கும் இந்த உரை சிறந்த வழிகாட்டியாக விளங்குகிறது. பெரிய புராண பாடல்களுக்கு தேவையான இடங்களில் கொண்டு கூட்டி பொருள் கொள்ளும் தன்மை, அடிக்குறிப்புகள், மேற்கோள் சுட்டல் ஆகியவற்றை நெறிமுறையோடு உரை நெறிமுறையோடு ஆசிரியர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். கோகா சுப்பிரமணிய முதலியாரின் பேருரை பதிப்பு ஆய்வாளர்கள் எல்லோருக்கும் பயன்படும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இன்றைக்கு சமகால சூழலில் பெரிய புராணத்தை தமிழ்நாடு தழுவிய அளவில் ஒரு 20 ஆய்வாளர்கள் தான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் அறிந்த வரையில் சொல்கிறேன். அதில் நம்முடைய பல்கலைக்கழகத்தில் பெரிய புராணத்தில் இசை நாடக கூறுகள் அப்படிங்கிற ஒரு பொருண்மையில் நான் செய்கிறேன். அடுத்தது பெரியார் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய நண்பர் நவீன் அவர்கள் பெரிய புராணத்தில் மனித நேயமும் தொண்டு உணர்வு ஆக்கலும் அப்படிங்கிறத சமகால சூழலியலோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்கிறாரு. அடுத்தது டெல்லி JNU பல்கலைக்கழகத்தில் அரவேந்தன் ஐயா அவர்களினுடைய மாணவர் என்னுடைய அன்பு நண்பர் மணிகண்டன் அவர்கள் பசவ புராணமும் பெரிய புராணமும் ஒப்பீட்டாய்வு என்கின்ற முறையிலே ஆய்வு செய்கிறார்கள். தமிழக சூழலில் ஒரு 20 ஆய்வாளர்கள் பெரிய புராணத்தை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஆய்வுக்கு ஒரு முதன்மை சான்றாதாரமாக விளங்குவது இந்த பெரிய கோகா சுப்பிரமணிய முதலியாரினுடைய பெரிய புராண உரைப்பதிப்பு என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. விடுத்தது கடுகளவு, ஏதேனும் பிழை இருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. ஆய்வாளருக்கு வாசுதேவன் ஒரு சூழ்நிலை அவர் என் மாணவர் என்றால் சொல்றாரு, எல்லாமே என் மாணவர் தான். ஒரு புத்தகத்தில் வெற்றின போது ஒரு ஆள் எப்படி தொகுக்கப்பட வேண்டும் என்பதற்கு அவருடைய சான்றிதழ் மிக முக்கியம். பெரிய பாடத்தில் ஆய்வு செய்கிற போது கோகா சுப்பிரமணிய முதலியாருக்கு பெரிய பாடத்தினுடைய பேருடைய மதிப்புல ஆய்வு செய்கிற போது அவங்க எந்த மாதிரியான தேடலை போயிருக்காங்க பாருங்க. இந்த தேடலை நமக்கு எப்படின்னா சாமியாருக்கு முகப்புரை கொடுத்தது, நாம் வேண்ட சாமி அவர் முகப்புரை கொடுத்தது. அதோட பள்ளிக்கு செல்லாத பள்ளிகளுடைய கணேச செட்டியார் அவங்க பெரிய புராணத்தில் ரொம்ப தேர்ச்சி கொடுத்தாங்க. ஏன்னா அண்ணாமலை பகுதியில் அண்ணாமலை அரசராக தேடி கண்டுபிடித்து அவங்க திறமை காக்க வச்சார். அப்படி ஒரு மிகப்பெரிய மகான். அவர் இந்த உரைக்கு ஒரு முன்னுரை கொடுத்தது மிக பெரிய மிகப்பெரிய சான்றிதழ். அதே போல மழவை மகாநகை தானே, மகாநகை இருக்கிறவா அவருக்கு உரைக்கு கொடுத்த செய்திகளுடைய சாராம்சங்களை சொல்லி அந்த பதிவு முறைகளை எவ்வாறு கொண்டு வந்து நிறுத்தினார் என்பதை தம்பி வாசுதேவன் அவர்கள் மிக அற்புதமாக தொகுத்து சொல்லியிருக்காரு. அதோட இந்த இதழெல்லாம் சொல்லுவாங்களவா சறுக்குமாக பகுதி பகுதியாக இதழ்களில் வந்து சொல்லுவாங்க நாகசக்தி, செல்லுமுச்செல்வி போன்ற இதழ்களில் விரிவாக ஒரு உரையாற்றுகிற போது இந்த உரையில் வர செய்திகளை எடுத்து ஒரு கட்டுரையாக்கி வெளியிடுவது. அப்போ மக்கள் மத்தியில் இந்த வாசகத்துக்கு என்ன மாதிரியான மதிப்பு வருது. அந்த உரைகளை யாராவது இதை ஒரு சொல்லுகின்ற போது அண்ணாமலை பகுதியில் 89, 90, 92 அப்போது நான் அந்த படிக்கிற காலத்தில் பெரிய புராணத்தில் உரையாற்றுகின்ற உரையை செய்கிற போது சுவாமி ஐயா
அதாவது ஆரோக்கிய மிகப்பெரிய சான்றோர்கள்லாம் வந்து பேசுகிற போது இந்த உரையை பேசுனாங்க. அப்ப எனக்கு கூட இப்ப ஐயா சொன்னவுடனே இந்த தேடல பெரியமான தேடல ராமி வழியில வரலாறு வந்து பதிப்பு செய்திருக்காரு பாருங்க. அவரு கூட அதை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அப்ப பேசும்போது சொன்னார்கள், ஒருபடியே நான் பழைய நிலைக்கு கொண்டு போய் நிற்கிறேன். படிக்கிற காலத்துல என்னுடைய ஆசிரியர்கள் சொன்ன செய்திகளை மனதை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு இது ஒரு சான்றா இருக்கிறது. அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கெல்லாம். தேடல்ல இப்படி வகையான தேடல் இருக்க வேண்டும். அது பதிப்பு முறையில் யார் யார் என்ன செய்தி சொன்னார்கள், எந்த செய்திகளை கேட்க சேர்க்கப்பட வேண்டும், அந்த பதிப்பு முறைக்கு என்னென்ன முத்திரைகள் கொடுத்தார்கள் என்பது அறிவார்ந்த சான்றோருடைய 3 வரிசைப்படுத்தி மிக அவர் சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள். விழிப்புணர்வு இடையிடையே பாட்டு ஏதாவது பதிப்பு முறையில ஆக சிறந்த சில பாட்டை படித்த கடைசியும் சுற்றிப்பாரு இன்னொரு. அதுக்கும் உங்களுக்கு பாட்டு பாடினீங்கன்னா மாலை நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்லாம் கொடுத்துருக்கோம். மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். சரிங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப அருமை, ரொம்ப சிறப்பாக இருந்தது. நல்ல ஒரு இது இருந்தது. வாசுதேவன் நல்லா ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுவார். ஆய்வுகளை எப்படி நிகழ்த்துவார்னு நினைச்சாங்க. ஆனால் நல்ல ஆய்வாளர் என்பவர் கிளாஸிஃபை பண்ணிடுவார். இதுவாக உண்மையிலேயே ரொம்ப அருமையாக நீங்கள் முழுமையான ஒரு ஆய்வு எடுக்கணும். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவருடைய முன்னத்தியர்களாக இருந்த ஆய்வுகள் யார் யார் மழவை மகாலிங்கருடைய இது ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு வந்து அதுக்கு பிறகு வந்து இவருடைய உபயசாக்கள் குறிப்பிட்டார். அதுதான் ஒரு சிறப்பு. அதெல்லாம் நல்ல ஒரு அருமையான குறிப்பு. அவரை அடி ஒட்டி இப்படி காலத்தில் நீங்கள் சுப்பராயலு நாயகர் அது நம்ம சூரியநாராயண சாஸ்திரியார் கலைஞர் அதுக்கு முன்னுரை கொடுக்குறாரு. இதுக்கு ஒரு முன்னுரை கொடுக்குறாரு. செய்தி சுப்பராயலு நாயகர். சுப்பராய நாயகரும் தமிழ் பிள்ளை இது சென்னை கீர்த்தகர்கள் தான் இருந்தார். சூரியநாராயண சாஸ்திரியாரும் அங்கதான் இருந்தாரு. மரபினாடிகளாரும் அங்கதான் இருந்தாரு. கீழே நீங்க சொல்லி பார்த்தீங்களா ஒரு செய்தி ஒரு செய்தி பேசுறது வந்து பார்க்கின்ற போது அவர்கள் பிடித்த கல்லூரிகளை வந்து பெருமையை சாடுகிறது. ஐயா பேசுக்கு பாருங்க, திருத்தூர் இருக்கிற ஆசிரியர் மக்கள் எவ்வாறு உரைக்கு பெருமை சேர்ந்தார் என்பது அவர் சார்ந்த கல்லூரி பேசிட்டே வராங்க. நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை என்ன சொன்னாங்க என்பதை செய்தி சொல்லிட்டே வந்திருக்கேன். இப்போ நீங்க சொல்லுகிற போது நாளைக்கு ஆய்வாளர் வருகின்ற போது ஐயா மதிப்பு நீங்க நாளைக்கு வருகின்ற போதுதான் நீங்க படிக்கிற நிறுவனத்தை எப்போதும் தாங்கி கொடுக்கணும். யார் என்னென்ன செய்தி சொன்னாங்களோ அந்த செய்தியை நீங்க பேசுகிற போது குடும்பம் இருக்கணும். அதுக்கு நீங்க சான்றாய்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிற அளவுக்கு இருக்கணும். அது ஒரு இது இருக்கு. அது மாதிரி அவர் ஆளாள சுந்தரம் பிள்ளை இருந்தால் அந்த கல்லூரி தான் இருந்தார். அவர் அந்த கல்லூரி தான் இருந்தார். ஒரு பெரிய புராண இந்த செய்தி நீங்கள் இப்போ சொன்ன செய்தி அந்த துறையில் இருக்கவங்களுக்கே தெரியாது. ஆமாம், நீங்கள் இப்போ சொன்ன செய்தி அந்த துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கே எனக்கு தெரியாது. அந்த செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அருமையான விஷயம். அவருடைய முன்னோடி ஆய்வுகள் அவருக்கு அவர் எடுத்தாண்டு கொண்ட இது எந்தெந்த சருத்துக்களை என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, நாயன்மாருடைய வரலாற்றில் எதெல்லாம் சுட்டி காமிச்சிருக்கிறாரு, இந்த குறிப்புகள் நுணுக்கமான குறிப்புகள்லாம் என்னென்ன அவருடைய வந்து இதோடைய முன்பகுதி தனியாக பின்பகுதியுடைய பணி தனியாக இது எங்கெல்லாம் அவர் உரையாக நிகழ்த்தினார். பெரிய புராண உரைகள் எங்கெல்லாம் நிகழ்த்தினாங்க. பச்சைப்பன் கல்லூரியை மையம் என்று சொன்னீங்க. இந்து சாதனம், ஞான சித்தி, சித்தாந்தம், இந்த மாதிரி இதில் வந்து அந்த ஆசிரியர்கள் இதை எடுத்துக்காட்டி தலையகத்தில் எழுதினார்ன்றதை சொல்லி ஒரு அருமையான ஒரு முன்னோட்டம் கொடுத்து அதுக்குள்ள உடைச்சது வந்து ரொம்ப அருமையான ஒரு பாணி. அது நல்லா அருமையாக இருக்குது. இதை அப்படியே நீங்கள் ஆய்வு நடையிலே எழுதி அவரை கொடுத்துருவோங்க. சரிங்க. அது நம்ம அந்த சூடு ஆறதுக்குள்ள ரொம்ப சரிங்க. இந்த 2 நாள் அதை அப்படியே முடிச்சிடும். சரிங்க. நம்ம அதை விட்டு விளையிடுவோம். சரிங்க. அப்படியே எழுதி கொடுத்தீங்கன்னா விரைவில் வந்து அதனுடைய அடுத்த பதிப்பு வரப்போகுது. சரிங்க. அதனால் வந்து விரைந்து அதை கொடுத்துடலாம். சிறப்பான ஒன்று அது. இன்னும் 2 வாரம் தான். 2 வாரத்தில் வந்து 35 வரும்போது அடுத்த 25 வந்துருச்சு. 25லே வந்து கிட்டத்தட்ட 50 கட்டுரைகள் வந்துருச்சு. எனக்கு 50 கட்டுரைகளில் ஒரு சிறந்த 30 கட்டுரைகள் இருக்கிறோம். அதில் வந்து இதுவும் இடம்பெறும். அப்போ இடம்பெறதுக்கு நீங்கள் வந்து அடுத்த நல்ல ஒரு முயற்சி, மிக நல்ல முயற்சி. தொடர்ச்சியாக இது மாதிரி இருக்கு. வாழ்த்துக்கள். நான் ஐயா சொன்னதை கூட நான் அதுக்குள்ள தொடர்பு நீங்கள் பாடிட்டீங்க. அவங்க முழுக்க ஆய்வுடையாவே எழுதினார். அவர் இயலிசை நாடகத்துக்குள்ள போகல, அந்த இசைக்குள்ளே போகல. அவங்க முழுக்க ஆய்வாளராக பண்ணிட்டார். ஆய்வாளர் சரி. அவர் இந்த தலைப்பு வந்து போது அந்த
உரை பதிப்புல சில பாடல்கள் வந்து ரொம்ப தமிழ் பற்றி பேசுவாங்க. சில பாடல் உரை பதிப்புல ஏன் அதுக்கு காரணம் சொல்லுங்க. என்ன காரணம் இந்த பாட்டு நான் வந்து ஒரு சிறப்பாக அது ஒரு காரணம் சொல்றாங்க. ஏன்னா பெரிய புராணத்தில் நாயன்மார்களுடைய ஆக சிறந்த நாயன்மார்கள் ஒரு சொல்லுவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாயன்மார் வந்து அடிமட்ட மக்களுடைய நிலையை எப்படி இருந்த நிலையை உயர்த்தி பாடுவதற்கு சிவன் வந்து அவருக்கு உள்ள புதுப்பிட்டாரு அப்படின்னு நாம வேங்கடசாமி நாட்டார் உரையை சொல்லிருக்கும் போது சொல்லுவார். திருமண தாழ்வா சொல்லுவா சொல்லிட்டு சொல்லுவார். என்ன அந்த உரைகள் மேற்கொள் சொல்லிட்டே சொல்லிட்டு வருவார். அதுக்கு வாசகம் அடைக்கிறார் சொல்லுவார். அதை சுட்டி கட்டி பேசுவார். அதுக்கு வந்து எப்படின்னா ஒரு வந்து 6-7 புத்தகத்துக்கு பேசி சொல்லுவார். வாசகம் அடைக்கலாம் இவர் சொன்ன நாம வேங்கடசாமி நாட்டார் பின்னாடி பேசப்பட்டது. அதாங்கய்யா இப்போ ஐயா சொல்கிறது மாதிரிங்கய்யா அந்த மாதிரி இருக்குங்கய்யா. பாடல்களை வந்து சிறந்த பாடல்களாக வந்து ஒரு இப்போ எரிபத்த நாயனார் இருக்கிறார் அப்படின்னா அங்கே நரசிங்க முனையரையர் கழற்சிங்க நாயனார் செய்த அந்த செயலை கொண்டாந்து இங்கே வந்து மேற்கோள் காட்டுவாங்க. அதுபோல் நம்ம திருநாவுக்கரசர் வந்து தன்னை அப்பூதி அடிகளாரினுடைய மனையில் வந்து அறிமுகப்படுத்திக்குவார். எப்படி அறிமுகப்படுத்துவார் அப்படின்னா, திருமறையோர் அதுமொழிய திருநாவு கரசரவர் பெருமையறிந்துரை செய்வார் பிறதுரையே நின்றேற அருளு பெரும் சூலையினால் ஆட்கொள்ள அடைந்துய்ந்த தெருளுமுணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார் அப்படின்னு அந்த இடத்த கொண்டு கூட்டி ஐயா அவர்கள் பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரே பதிவு செஞ்சுருக்கிறாருங்கய்யா இந்த மாதிரி செய்திகளை. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு செய்தி, மகாலிங்கையர்ஸ் கிராமர் அப்படிங்கிற ஒரு நூல், மகாலிங்கையர் இலக்கணம், அதை வந்து ஊவேசா எங்கேயாவது குறிப்பிட்டிருப்பாரா அப்படின்னு எண்சரிதத்தில் தேடும்போது கடைசியில் அவர் நூற்குறிப்பகராதின்னு ஒரு பகுதி இருக்குங்க. அந்த பகுதியில் மகாலிங்கையர் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று இருந்ததுங்க. அதை எடுத்து நம்ம யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் நம்ம குமரன், ஈஸ்வரநாத பிள்ளை குமரன் அப்படிங்கிற ஒரு ஐயா, அவர் இலக்கணத்தில் புலமையானவர். நம்முடைய விசாகரூபன் அப்பா அவங்களுக்கெல்லாம் அவங்க துறையில் பணி செய்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது அவர் ஒரு பிடிஎஃப் எனக்கு கொடுத்தாருங்க, அந்த நூலகம்.comனு நினைக்கிறேங்க. அதிலிருந்து எடுத்து எனக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று கொடுத்தாங்க. அதுதான் அந்த நூல் தான் வந்து 1960களில் வெளியானது. அந்த 16வது பதிப்பை கொண்டு வந்தது நம்முடைய பரிதிமார் கலைஞன் ஐயா. அது வந்து மிகச்சிறந்த ஒரு குறிப்பாக இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேங்க ஐயா. அந்த மாதிரி ஒரு எப்படி பேசணுன்னு எனக்கு தெரியலைங்க. ஆமாங்க ஐயா. ஏன்னா ஐயா சொன்னது மாதிரிங்கய்யா, வெளியில் வந்து பட்டிமன்ற உரை, விவாத அரங்கம் அந்த மாதிரி என்றைக்குமே ஐயா அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன வந்து பட்டிமன்ற உரை, பேச்சு இதெல்லாம் வேறு, ஆய்வு வேறு, ரெண்டுலேயுமே வந்து பகுதியாக பிரிச்சுக்கணும் அப்படிம்பாங்க. ஐயா முன்னாடி நான் ஒரு ஆய்வுரை நிகழ்த்தினது இன்றைக்கி தான். எங்கள் நெறியாளர் ஐயா முன்னாடியும் ஒரு ஆய்வுரை நிகழ்த்தினது இன்றைக்கி தான். பல முறைகளில் வந்து பாடியிருக்கோம், ஆட்டம் ஆடியிருக்கோம், எல்லாமே செஞ்சுருக்கோம். இருந்தாலும் இந்த இடம் நான் வந்து ஆசையாக எதிர்பார்த்து போன ஆண்டே நான் கேட்டதுங்கய்யா. ஆனால் இப்போ சூழல் வாய்க்காத ஒரு காலத்தில் இந்த நேரத்தில் எனக்கு கிடச்சிருக்குது. அப்படிங்கும்போது அதை நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு தான் இரவு 1 மணி வரைக்கும் நானும் எங்கள் அண்ணன் பிருத்திவிராஜ் அண்ணன், என்னுடைய ஒரு ஆசான்னே சொல்லலாங்க, என்னை ஒரு வழிபடுத்தி இந்த மாதிரி போட்டால் ஐயாவுக்கு பிடிக்காது அப்படின்னாருங்கய்யா. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம், அந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் ஆய்வுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, போன்றதெல்லாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு அந்தந்த இடத்துலையும் சரிப்படுத்தி, அப்புறம் நண்பர் காசி அவர்களும் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் செய்யுங்க போங்க அப்படின்ட்டு. எல்லாம் நண்பர்கள் உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கேள்வி சின்ன மழவைய சரிங்க. வாஸ்தவன் உங்களுடைய பெரிய புராண முறையை வந்து ஆராய்ச்சி பண்ணுறீங்கன்னு தெரியும். அந்த சார் சொன்ன மாதிரி தான் ஒரு ஆய்வு முறையாக கேட்கறதுக்கு வியாழப்பட்ட உங்களுக்கான அந்த ஒரு பயத்தையும் கொடுத்துருக்கு. அதெல்லாம் எங்களுடைய பிரதி உங்களுக்கு அதெல்லாம் ஆற்றுப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காருன்னு நினச்சி நாங்களும் சந்தோஷப்படுறோம். உங்கள் ஆய்வு கேட்கலாம். கேள்விகள் இல்லைங்க, ஒரு சில மட்டும் நல்லா சொல்லுங்கள். நீங்கள் பெரிய புராணம் தொடர்பான இந்த உரை பதிப்பு வரலாறு சொல்கிறப்ப முன்னைய உரை பதிப்பில் வந்து மலவை மகாலிங்கிலிருந்து ஆரம்பிச்சு கரெக்டாக வரீங்க. ஆனால் என்னென்னா
நீங்கள் மலவை மகாலிங்கர் ஐயர் 1840 பிறகு முதல்ல அந்த பதிப்பை கொண்டு வரப்போ எழுத்து அதிகாரத்தை மட்டும்தான் கொண்டு வராது. ஆமாம், நச்சினார்க்கணியருடையது. நச்சினார்க்கணியரோட உரையும் சேர்த்து பதிப்பிக்கிறது. அன்னைக்கு தான் அப்போ தான் முதல்ல நமக்கு வந்து இந்த பதிப்பது ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்து ஒரு கமர்ஷியலைஸ் பண்ணப்படுது. அப்போ தான் சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுது. அதுக்கு பாடத்திட்டங்களுக்காக இந்த உரைகள் வேணும்னு பயன்படுத்துகிறாங்க. இப்போ உரை பதிப்பில் வந்து நீங்கள் அச்சு எழுதுறது மட்டுமே ஒரு பதிப்பாக இல்லாமல் அது என்ன காரணத்துக்காக பதிப்பிக்கப்படுது அப்படிங்கிற சேர்த்தாதான் அந்த வரலாறு முழுமை பெறும். அப்போ நீங்கள் இவருக்கு கோகா சுப்பிரமணியன் முதலியார் சொல்கிறப்ப என்னன்னா, நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, கோயம்புத்தூரில் தான் அதுக்கான வேலைகள் நடக்குது. ஆமாம், கோயம்புத்தூர் என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுவாக அந்த நேரத்தில் வந்து நமக்கு சைவ சமயத்தோட மறுமலர்ச்சி வருது. தனித்தமிழ் இயக்க உருவாக்கத்துக்கு சைவத்திலேருந்து சில இதுகளை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ தனித்தமிழ் உருவாக்கத்துக்கு இந்தந்த நூல்கள் பயன்படுத்துறதுக்காக ஒரு அச்சு விருத்தி அங்கே நடக்குதுங்கிறது தான் முக்கியமான ஒன்று. ரெண்டாவது, கோயம்புத்தூரில் இன்னும் என்னென்னா, எந்தெந்த ஊரில் வந்து இந்த பாடல் பெற்ற தலங்கள்லாம் இருக்கும், அந்த தலங்களுக்கு வரலாறு இல்லை, இல்லை செவிவழியாக தான் வரலாறு இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, உதாரணமாக சொல்லணும்னா கரூர் மான்மியம், கரூரில் இருக்கிற ஆணிலைய கரூர் மான்மியம் கூட கோயம்புத்தூர்காரர் முதலியார் தான் எழுதினார். அப்போ என்னன்னா, கோயம்புத்தூரில் ஒரு சைவ இலக்கிய ஒரு உரை பள்ளியை ஒன்று வந்து அந்த அவங்க வெறுமனே உரையை பதிப்பிக்கணும், எதிர்காலத்தை கொண்டு போகணும் இல்லை. தனித்தமிழ் இயக்கத்தினுடைய அடிப்படையில் அந்த உரையை பதிப்பிச்சு அது மூலமாக இந்த சொற்களையும் இந்த இலக்கியங்களையும் பக்தியையும் இது பண்ணணுங்கிறது தான் முக்கியமான ஒரு கருத்தாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் இது இந்து சாதனம் சொன்னீங்க, இலங்கையில் எப்படி இந்த பெரிய புராண உரையை அங்கே வந்து அவங்க பாராட்டு எழுதியிருக்காங்க. அந்த இது மட்டும் வைக்க முடியும், அந்த டிபிடி மட்டும். அதில் ஒரே ஒரு இடம் தான் முக்கியமான ஒரு இடம். இந்து சாதனம் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொன்ன மாதிரி ஆறுமுக நாவலம். அந்த 2வது ஸ்லைடோ 3வது ஸ்லைடோ அந்த இந்து சாதனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 1840களிலிருந்து அப்போ குறிப்பாக சைவ கண்டன நூல்களுக்காக முக்கியமாக பயன்படுத்தப்பட்டது இந்த ஆர்கன்கிற பேரில் தான். அப்புறம் இந்து சாதனம் தமிழில் பயன்படுத்துகிறாங்க. இதோடைய முக்கியமான பணியை 1870க்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சைவ சண்டைகளில் இலக்கியங்களை எப்படி ஆயுதமாக வச்சுக்கிட்டு அதுக்கு மறுப்பு கட்டுரைகளை எழுதலாம் சொல்லணும் அப்படிங்கிறது அதனுடைய பயன்பாடு. அப்போ அவங்களுக்கு மறுப்பு சொல்வதற்கான நூல்கள் அங்கே இல்லை. ஏன்னா அங்கே அச்சு பண்பாடு அப்படிங்கிறது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள தான் இருக்குது, அதை எல்லாரும் அச்சு பண்ண முடியும். அப்போ தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அச்சு நூல்களை பயன்படுத்தி அந்த உரையை வந்து அவங்களுடைய கண்டங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இது 1880 பிறகு இந்து சாதனம் பண்ணது. இவர் உரை வெளியிட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா 1937 அந்த இடத்துல நமக்கு யாழ்ப்பாண வாலிப காங்கிரஸ் வருது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு சமய நல்லிணக்கம் உருவாக்குறதுக்காக என்ன பண்றாங்க, சைவம் சார்ந்த கருத்துக்கள் இருந்து எல்லா சமய கருத்துக்களை குறைச்சு அந்த இலக்கியங்கள் எப்படி வாழ்வியலம் பேச ஆரம்பிச்சு. இந்து சாதனம் என்ன பண்ணுதுன்னா, இந்த உரையை பயன்படுத்தி ஒரு வார்த்தை சொல்றாங்க, பாருங்க, நேற்றிசை கல்விமான்கள், இந்த ஞானசக்தி, இந்த நேற்றிசை கல்விமான்கள் வரம்பு கடந்து பழைய வைதிக சபையை கொள்கைக்கு மாறாக என்னாலே. அப்ப இந்த உரைகள் எதை சொல்றாங்கன்னா, சைவத்தில் நிலநாட்டம் மட்டும் இல்லை, சைவத்துக்கு மாற்றான கருத்துக்கள் இந்த இடத்துல இருக்கிறது கல்விமான்களாலே விதைக்கப்படுது. அப்ப கல்வி வந்த சைவ அறிஞருக்கு நாம் சொல்ல வரல, பேராசிரியர் பட்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு ஆய்வாளர் பட்டத்தில் இருக்காங்க. அப்ப நீங்க உரை பதிப்பு வரலாறு அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலோட அச்சு பதிப்பாக இருந்தாலும் சரி, அது எப்படி பொதுத்தளத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சூழலோட நீங்கள் பொருத்தி பார்த்தாலும் மட்டும்தான் வெவ்வேறு கடத்தில் கோயம்புத்தூரில் ஒரே இடத்துல தலப்புராணம் எழுதுங்கிறதுக்காக விளைக்கப்படுது, சென்னையில் வந்து தனித்தமிழ் இயக்கத்துக்காக சைவ நூல்கள் அச்சாக்கப்படுது, இலங்கையில் வந்து இந்த மாதிரி கல்விமான்களுக்கு அவங்களோட கருத்துக்கு ஆப்போசிட் சொல்றதுக்கு ஏற்படும். ஆகவே இந்த உரை மரபு அப்படிங்கிறது வந்து வெறுமே அவருடைய அச்சு அந்த நூலில் சொல்லியிருக்கிறாங்க, அந்த கருத்துக்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து முன்னுரையில் கொடுத்து தான் செய்வாங்க. ஏன்னா ஒரு வாழ்க்கை சொல்லணுங்கிறதுக்காக ஒரு நடுநிலையான அந்த பார்வை உரையை பற்றின பார்வை எப்போ வரும்னா, அந்த சூழலை பொருத்தி பார்க்குறப்ப தான் நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன. சரிங்கண்ணா, இந்த கட்டுரையில் வந்து அதை இப்போ முழு பதிவு செஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். நன்றி.
நல்ல ஒரு கேள்வி. நம்முடைய ஆசான்யா வந்து ஒரு பதிவு செய்கிறாரு. பெருங்காப்பிய நிலையே பேசும் காலை வாழ்த்து வணக்கம் வருபொருள் இவற்றின் ஒன்று ஏற்புடைத்தாகி முன்வரை ஏற்று நாற்பொருள் பயத்தோடு அப்படின்னு ஒரு மிக நீண்ட பெருங்காப்பியத்தினுடைய இலக்கணத்தை தண்டி அலங்காரம் சொல்லுது. அதில் மலை, கடல், நாடு, வளர், நகர், பருவம் எல்லாவற்றையும் பதிவு செய்வதாகவே நம்ம பெரிய புராணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாயன்மார்களினுடைய வாழ்க்கையிலும் சரி, நாயன்மார்களினுடைய வரலாற்றிலும் சரி, அந்த இயற்கை சூழல், அவர்களினுடைய மொழி சூழல், அந்த கதை போக்கு, இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது காப்பியங்கள் வந்து உரையிடையிட்ட பாட்டுடை செயல்களாக இருப்பது தான் காப்பியம் அப்படின்னு சொல்வது என்பது அது வந்து செவ்வியல் நூல்களுக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். பின்னால் வருகிற காப்பியங்கள் எல்லாமே இந்த மாதிரி வரலாறுகளாக புராணமாக அது சின்னதாக இப்போ வந்து ராமன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை வச்சு கம்பராமாயணம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலுமே கூட ஆசான்யா வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இது 72 அடியவர்களினுடைய வரலாற்றை சொன்னாலும் கூட இது ஒரே ஒரு தலைவனை சாராம்சமாக வைத்து தான் பேசுது. அந்த தலைவன் யாருன்னா நம்முடைய நம்பியாரூரர். அந்த நம்பியாரூரரை காப்பிய தலைவனாக கொண்டு, ஏன்னா தன்னேர் இல்லா தலைவனை உடைத்தாய், ஏன்னா முதல் நூல் நமக்கு முதல் வகை தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, விரி அப்படின்னு. அப்போ முதல்ல நமக்கு கொடுத்தவர் திருத்தொண்டர் தொகைன்றத கொடுத்து அடியார்கள்லாம் இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரியில் சொல்லிட்டு போனவர் யார்? ஒரு வரியில் சொல்லி ஒரு ஆராய்ச்சி தேடலை சேக்கிழாருக்கு உருவாக்கியவர் யாருன்னா நம்முடைய சுந்தரர். அந்த சுந்தரரை வந்து தன்னேர் இல்லா தலைவனை உடைத்தாய், ஒரு காப்பியத்தினுடைய இலக்கணத்துக்கு பொருந்தி தன்னேர் இல்லா தலைவனை உடைத்தாய், மலை, கடல், நாடு, வளநகர், பருவம் எல்லாவற்றையும் பெருங்காப்பியத்தினுடைய இலக்கணத்துக்கு உட்படுத்தி உரையிடையிட்டு சொல்லாமல் தனித்தனி புராணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவையும் ஒரு காப்பியம்தான். பெரிய புராணம் மகாவித்வான் சொல்வது போல உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே வைத்து நமக்கு காட்டக்கூடிய ஒரு காவியம் அப்படிங்கிறதுனால அது ஒரு தேசிய காப்பியம் அப்படிங்கிறத அவருடைய நூல்களில் பதிவு செய்கிறாருங்கய்யா. அதை நான் கட்டுரையில் கொடுக்குறேன், அதை பதிவு செய்கிறாரு. அடுத்தது இன்னொரு செய்தி ஒன்று கேட்டீங்க, எந்த உரையாசிரியரிடமிருந்து இவர் வேறுபடுகிறார் அப்படின்னு கேட்டீங்க. மழவை மகாலிங்கையனுடைய அந்த 900 பாடல்களுக்கு உரை எழுதினார்னு நம்ம பரிதிமார் கலைஞன் தான் நமக்கு சொல்கிறாரு. அவருடைய உரையில் காலத்தி மலை குறித்து அவர் பேசுவார். என்ன பேசுவார் அப்படின்னா, பேரணங்கு ஆடல் செய்து குன்றவர் களி கொண்டாட கொடிச்சியர் துணங்கையாட அப்புறம் வரை மூதாட்டி, அந்த வரை மூதாட்டிங்கிறவ தான் அந்த முதுமகள், அந்த குறவர் இனத்தினுடைய முதுமகள் அவள் தான். அவளை எப்படி குறிப்பிடுறார் அப்படின்னா, சமகாலத்தில் இவளை பூசாரிச்சி என்றும் குறிப்பிடுவார்கள். அப்போ அந்த ஒரு இடத்துல நாம் பார்க்கணும். அப்போ சமகாலத்து மக்கள் பேச்சு வழக்கு சொற்களையும் பயன்படுத்தி எழுதியிருக்காரு. ஆனால் மழவையார் போன்ற உரையாசிரியர்கள்லாம் எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, இவ்வோத்து என்ன நுதற்றோ வெணின் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உரையாசிரியர்கள், அந்த மாதிரி ஒரு பண்டித முறையில் எழுதியிருப்பார். ஆனால் நம்முடைய கோகா சுப்பிரமணியனார் தேவையான இடங்களுக்கு மக்கள் வழக்காற்றையும் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை ஒரு உதாரணமாக எடுத்து சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இறைவனை காப்பிய நாயகனா சொல்லலை, சுந்தரரைத்தான் நான் சொன்னேன்.
ஏன்னா இறைவனை வந்து காப்பிய நாயகனாக கொள்ளல. ஏன் சுந்தரர் அவர் சொல்கிறாருன்னா, குறிப்பிட்டு சுந்தரருக்கு இத்தனை பாடல்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. முதல்ல தடுத்தாட்கொண்ட புராணத்தில் அவர் சொன்னவர் முருகநாயனார், உருத்திர பசுபதி நாயனார், இவங்களுடைய வரலாற்றிலையும் சுந்தரர் வந்து போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வெள்ளானை சருக்கம் அப்படிங்கிற சருக்கத்தில் தன்னுடைய நண்பரான சேரமான் பெருமாள் நாயனாரோடு அவர் வெள்ளை குதிரையிலையும் இவர் வெள்ளை யானையிலையும் போனதா அந்த ஒரு செய்தி. ஏன்னா பெரும்பான்மையாக நம்ம 1256 பாடல்கள் பிள்ளை பாதி புராணம் பாதிங்கிற திருஞான சம்பந்தருக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு மிகையான பாடல்கள் அப்படிங்கிறதுனால இதுக்குள்ளே ஒரு விவாதம் இருக்குது. ஏன் திருஞான சம்பந்தரை வச்சிருக்கலாம்ல தலைவரா அப்படின்னு. ஒரு அடி எடுத்து இறைவன் எப்படி உலகலாம் அப்படின்னு அடி எடுத்து கொடுத்தாரோ அதுபோல் ஓரடி ஆயினும் வரலாற்றை பெரிய புராணத்தை ஆராயறதுக்கு ஒரு முதல் கல ஆய்வு நூல்னே பெரிய புராணத்தை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கல்வெட்டுகள், செப்பேடுகள், ஓலைச்சுவடிகள் மட்டுமில்லாது மக்கள் வழக்காறுகளில் இருக்கிற நாயன்மார்கள் பற்றிய செய்திகளையும் நம்முடைய சேக்கிழார் பதிவு செய்கிறார். எப்படி பதிவு செய்கிறார்னா, தடுத்தாட்கொண்ட புராணத்தில் ஒரு இது வரும்போது, பித்தாபிரை சூடி பெருமானே அருளாலா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை அப்படின்னு பாடுறாரு. அடுத்தது அந்த சுந்தரர் பயன்படுத்தி அந்த இந்தல பண்ணையே அவருடைய வரலாற்றில் தடுத்தாட்கொண்ட புராணத்தை பேசும்போது, கொத்தார் மலர் குழலால் ஒரு கூறாயடியவர் பாள் அப்படின்னு அதே சந்தத்திலே எடுத்து சொல்கிறாரு. அதனால் இங்கே வந்து இறைவனை நம்ம வந்து தலைவனாக முன்வைக்கல. இறைவன் அப்படிங்கிறவன் ஒரு திடப்பொருள், ஆற்றல் சாய்ந்தவன், அவன் ஒரு பக்கம் இருந்தாலும் தலைவனாக யாரை முன்வைக்கிறாரு சேக்கிழார் அப்படின்னா, மாதவம் செய்திட தென் திசை வந்தவர் யாருன்னா, மாதவம் செய்து தென் திசை வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு திருநாட்டு சிறப்பில் குறிப்பிடுவார். அதனால் இதுக்கு வந்து தன்னேர் இல்லா தலைவன் உடைத்தாய். ஏன்னா இப்போ வந்து இது இப்போ தான் வந்து ஆய்வு செய்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற நிலையில் நம்ம வந்து ஆசா ஞானசம்பந்தன் போன்றவர்களுடைய நூல்களை முதன்மையாக எடுத்துக்கிறதுனால அவங்க சொல்கிற கருத்து நம்முடைய சிகேசி அவர்களுமே அதை தான் குறிப்பிடுறாரு. முன்னை சொன்ன ஆசா ஞானசம்பந்தனுடைய கருத்தையும் அவர் எடுத்துக்கிறார். நல்லா உள்ள தொய்ந்துட்டாங்க. அதனால இந்த கேள்வி வந்து அவங்களுக்கு கேள்வி நான் அவங்களுக்கு சொல்லி வச்சுருக்கேன். என்ன கேட்டா, எப்போதும் தகவல்களை திரட்டி சொல்வதாக ஆய்வு எப்பவுமே சொல்லி வச்சுருக்கேன். ஆனா இவருடைய தலைப்பே வந்து எஸ்கேஎஸ் உதயாவுடைய அவர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சிகேஎஸ் உதயான்னு சொல்லுவாங்க. சிகேஎஸ் உதயாவை அவருடைய பெரிய புராண உரை பதிப்புடைய வரலாறு அதுதான். அது திறனாய்வும் வரல. திறனாய்வு நோக்கில் சிகேஎஸ் உடைய பெரிய புராண உரை பதிப்புன்னு வரல. ஆனால் வரலாறு முதலே கொடுத்தாரு. ஆனால் அவருடைய நம்ம வியாழத்தில் அவருடைய முதல் முயற்சி அந்த பேராமீட்டர்ஸ் அளவுகளை வச்சு பார்க்கும்போது ரொம்ப சரியா அந்த 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 வரலாறு உரைப்பதிப்பு வரலாறுலே எதெல்லாம் அவருக்கு இதாக இருந்தது அதெல்லாம் கொண்டு வந்து அந்த ஒரு தலைப்புக்கு அவருக்கு முழுக்க அருமையான ஒரு நியாயம் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காரு. அது உண்மையிலே சிறப்பான ஒரு விஷயம். நம்ம இதுக்கு வந்து தம்பி சின்ன மழையார் வந்து இல்லை நுட்பமாக கேட்டான் கேள்வி. இப்போ கோவை இந்த பற்றியும் நீங்கள் இதையும் ஒப்பிட்டு பார்த்தீங்களா, அதில் என்ன அப்போ பாடபேதமோ இல்லை பாட தலைப்புலாம் அது சரிதான். ஆனால் அந்த பார்வை வந்து இதற்கு அடுத்த ஒரு பார்வை இன்னொரு இதுக்கு அடுத்த தலைப்பு ஒரு போக வேண்டியது சிகேஎஸ் உரைப்பதிப்பும் பிற பதிப்புன்னு சொல்ல போனால் 1879 வளர் பெருமானார் அவருடைய இது வெளியிடப்பட்டது திரைப்படம். அவருடைய இதுக்கு பிறகு பூர்ணத்துவத்துக்கு பிறகு பிரணவ தேகமாக பூர்ணம் பெற்ற பிறகு 4 ஆண்டுகள் கழிச்சு அவங்க வெளியிடுறாங்க. சன்மார்க்கத்துல தான் வெளியிடுறாங்க வெளியிடுறாங்க. அந்த பதிப்புல அவர் எப்படி பார்த்திருக்காரு அந்த அது வந்து 2வது தலைப்பு. இந்த தலைப்பு இல்லை. அதனால வந்து இதுவரைக்கும் நீங்க ரொம்ப அருமையா பார்த்துருக்கீங்க. அவங்க கேள்வியில ரொம்ப அருமையா பிடிச்சிருக்குது. நம்ம பிருத்திவிராஜ் அவருக்கு வந்து நீங்க பெருமாள் தொடர்பான எதுவாக இருந்தாலும் அவரை தண்ணீரில்லா தலைவர் ஒத்துதான். அவருக்கு வாரத்துல மற்ற கிழமைகள் தான் கிழமையில சனிக்கிழமை மட்டும்தான் கிழமை வரும். அதனால வந்து அவர் அப்படிதான் பார்ப்பாரு. ஆனா எனக்கும் ஒரு கருத்து கேட்டா இது வந்து தொகைக்குள் தான். நம்பியாண்டார் நம்பி வந்து ஒவ்வொரு அடியாக கொடுத்தா ஒரு அடியில் ஒருத்தருடைய இதை சொல்றாரு. இதை
இதோடைய எக்ஸ்பேன்ஷன் தானே தவிர பின்னாடி தண்டி சொன்னாங்க, பின்னாடி தண்டி வந்திருந்தாலும் தவிர நீங்க சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணி இந்த 3 நமக்கு பெருங்காப்பியில் கிடைக்கிறாங்க. அதுதான் நமக்கு இந்த பேராமீட்டர்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா, அளவுகள் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது காப்பியம் இல்லை, கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அந்த இதுக்குள்ள கண்ணேயில்லா தலைவன் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வரணும். இது தொகை நூல் தான். அது வந்து ஒரு தேசிய இது, அது வேற ஒரு ஆன்மீகத்தில் வந்து ஒரு பெரிய மரண கொண்டு கட்டின முதல் நூல் அது. ஆனால் தான் அது வந்து அது 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 வேறு ஒரு தளம். அது வந்து அவரே புராணம் வச்சாரு, பெரிய புராண காவியம் வைக்கல, மாக்கதைன்னு தாங்க அவரே சொல்ல புராணம் வைக்கிறாரு. அவர் வந்து திருத்தொடர் காப்பியம் வைக்கல. அதனால வந்து ஆனா நமக்கு அதுக்கு நிறைய நம்ம எனக்கு என்ன சொல்லுவேன், ஆசாங்க வேற ஒரு அவர் காப்பியம் தான் சொல்லுவாங்க. ஆமாங்க, அது நிறைய இருக்கு. ஆனா உங்களுடைய இந்த குறைமதிப்பு வரலாறு பற்றின தொகுப்பு, ஆய்வு தொகுப்பு அருமை, மிக அருமை. உண்மையில வாழ்த்து சொல்லுவாங்க. சசி நன்றி. சோடி நூலகத்துக்கு வந்து திருவண்ணி நூலகத்துக்கு வேண்டும். இந்த பெரியபுராணத்தில் ஒரே ஒரு மதிப்புன்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். நாங்கள் எடுத்துக்கல. அப்போ வந்து 16 உரைப்பு இருக்கும் சேட்டையாக வந்திருக்கு. இப்போ திருக்குறளுக்கு வந்து இப்போ நம்ம உரையெல்லாம் சிறந்த உரைனா 17 போயிடும். இப்போ இதில் வந்து நம்ம சி.கே. சுப்பிரமணியம் பெரியார் வந்து அன்னசாமி இருக்கலாம், மனிதர்களா இருக்கணும், அப்புறம் நம்மளுடைய இந்த உமா பதிப்போம், பதிப்போம், கடைசியாக இந்த ஜெகதரட்சனோட ஆழ்வார் ஆராய்ச்சி பண்ணுவோம். இது வரைக்கும் வரக்கூடியதில்லை. இந்த பெரிய புராணத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மாணவர்கள் தான் சிறந்த ஒரு எது வந்து இந்த உலகத்துக்கு தமிழகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து ஒரு விதம் நம்ம வந்து காட்டிட்டு போறாங்க. இப்போ நீங்களாம் இப்போ பெரிய புராணத்தை ஆராய்ச்சி பண்ண போறீங்க. அப்போ இந்த சிறந்த உரை எது அப்படின்னு வந்து நீங்க ஏதாச்சும் தேர்ந்தெடுத்துருக்கீங்களா? நான் சிறந்த உரைன்னு சொல்லிட்டு இந்த 16 பதிப்புகளில் 3 உரையை சொல்லுவேன். அதில் முதல் உரையாக நம்ம கோகா சுப்பிரமணிய முதலியாருடைய உரையை கட்டாயமாக சொல்லணும். ஏன்னா அது பெருசு அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. அதில் இருக்கிற ஆராய்ச்சி குறிப்புகள் மிக மிக நுணுக்கமானது. அந்த குறிப்புகள் குறித்தெல்லாம் நான் அந்த கட்டுரையில் பேசுகிறேன், அங்கங்கே ஒரு சில இடங்கள்லாம் பேசுகிறேன். அதுக்கடுத்தது நம்முடைய திருவண்ணாமலை ஆதீனத்தினுடைய அதிபராக இருந்த ஆறுமுகத் தம்பிரான் உரை. அந்த ஆறுமுகத் தம்பிரான் உரை 4 தொகுப்புகளாக வெளியாக இருக்குங்க. சிவாலயம் மோகன ஐயா அதை போட்டிருக்கிறாங்க, சேக்கிழார் ஆராய்ச்சி மையம். அதுக்கு அடுத்தது ஆலாலம் சுந்தரம் பிள்ளையினுடைய அந்த பெரிய புராண உரை. இன்னும் ஒரு உரையை நம்ம அதில் சேர்த்துக்கணும் அப்படின்னா சுப்பராய நாயக்கர் சுப்பராய நாயக்கரினுடைய உரை. எனக்கு கிறித்துவ கல்லூரி பேராசிரியர், அவருடைய உரையை நம்ம சாமி தியாகராஜன் இருக்கார்ல, அந்த சாமி தியாகராஜன் அவருடைய உரையை படித்து விட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழறாரு. இத்தனை ஆண்டுகள் எனக்கு இது கிடைக்காம போச்சு. இப்போ சமீபத்தில் தான் அவர் செத்து போயிட்டார். அவர் மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளர், தொல்காப்பிய செய்திங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு நம்ம செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் சார்பாக. அவர் அழுகுறார் அன்னைக்கு. அதை பற்றி நான் கேட்குறேன், ஐயா நான் அந்த சுப்பராய நாயக்கர் உரையை தான் இங்கே இப்போ வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து பொழிப்புரைகளாக சின்ன சின்ன உரைகளாக இருக்குது, அதை தான் வச்சு நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க ஐயா, அது முல்லை நிலைய வெளியீடு அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அழுதாருங்க. என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் எனக்கு இந்த உரை கிடைக்காம இருந்தது, சிவாலயம் மோகன் தான் இன்றைக்கி எனக்கு அந்த உரை 4 தொகுப்பு, அது கிட்டத்தட்ட ஒரு 4000 பக்கங்க, அது பெரிய பெரிய புத்தகம், அது அவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்கிறாரு. மழவை மகாலிங்க ஐயரை தொட்டு காட்டி எழுதியிருக்காங்க. ஏன் அப்படின்னா முதல் பதிப்பாசிரியர் மட்டும் இல்லாமல் முதல் உரையாசிரியரும் மழவை மகாலிங்க ஐயர் தான். அதனால் நுணுக்கமாக அவர் அப்படியே தொட்டு அதை பதிவு செய்கிறாரு. இந்த 4 உரையை நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கலாம், அதான் படிக்கணுன்னா வேற உரை எடுத்துக்கலாம். நன்றி.